பொண்ணுங்க பயப்படுது இல்ல, அம்மா சொன்னா கேட்கணும்னு பயப்படுது இல்ல. அதே மாதிரி பசங்களும் அம்மாவுக்கு பயந்து செய்யணும். ஆமா, அம்மாக்கு பிடிக்காது, பீடி கடி குடித்தால் அம்மா திட்டுவாங்க, சிகரெட் குடிச்சா அம்மா திட்டுவாங்க, வைன் ஷாப்புக்கு போனா அம்மா வீட்டுல நம்மள நல்லா திட்டுவாங்க அப்படின்னு அவங்க பயம் இருந்தா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நீங்க அத அப்படிதான் சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கணும். பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்டா எவ்வளவு ஒழுக்கத்தோட வளர்க்க நாம பாடுபடுறோமோ அதே அளவு ஒழுக்கத்தோட ஆண் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும். அது உங்ககிட்டதான் இருக்கு. இருக்கா இல்லையா? உங்ககிட்டதான் இருக்கு. வீட்டுல இருக்க ஆண் மக்களுக்கும் அது இருக்குது. அவங்க உங்களை மதிச்சு நடந்தாதான் பசங்களும் மதிச்சு நடப்பாங்க இல்லையா? ஆண் மக்களும் என்ன பண்ணணும்? பொண்டாட்டிகளை மதித்து, அம்மாக்களை மதித்து, எல்லாரையும் மதித்து நடந்தாதான் அவங்க பசங்களும் அவங்க கிட்ட மரியாதையா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கீங்கல்ல, இந்த விஷயம் எல்லாம் நீங்க கொண்டு போய் வீட்டுல சொல்லுங்க. சொன்னீங்கனாலே பசங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ, என்னடா நம்ம அம்மாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சே அப்படி நினைப்பாங்களா இல்லையா? விஷயம் தெரியல உங்களுக்கு, அவன் நினைக்கிறான் அம்மாக்கு என்ன தெரியும், அது ஒண்ணும் தெரியாது, அவ்வளவுதானே. கிள்ளுக்கீரை அம்மானா கை கழுவுன தண்ணி, கிள்ளுக்கீரையாட்ட நினைச்சு அம்மா சொல்றது எதையும் கேட்கறது இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க விஷயத்தை தெரிந்து கொண்டீர்கள். இன்னைக்கு இந்த மீட்டிங் வரீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை போய் அங்க சொல்லலாம். சொன்னீங்கன்னா பசங்களுக்கு ஓ, அம்மாக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்கு, நம்ம அம்மா கிட்ட விளையாட்டக்கூடாது, அம்மா கிட்ட நம்ம பத்திரமா மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். மரியாதை என்பது அன்பு மட்டும் பத்தாது, மரியாதையும் வேண்டும் என்பதை பசங்க தெரிந்து கொள்வார்கள். அதை நீங்க தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்வதற்காக தான் இந்த மீட்டிங்லாம் போடுறோம். தமிழக மகளிர் உரிமை மீட்பு இந்த பயணத்துல நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மகளிருக்கு எத்தனை பவர் இருக்கு, உங்களுக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா? இப்ப ஒரு கதை சொல்லுவாங்க ராமாயணத்துல. ஆஞ்சநேயர் இருக்காரு, அவருக்கு அவருடைய சக்தி தெரியாதான். ராமாயணத்துல எல்லாரும் தெரியும்ல எல்லாருக்கும். அனுமான் கோவில் இல்லாத ஊர் இருக்கா நம்ம ஊர்ல? எந்த ஊருக்கு போனாலும் அனுமான் கோவில், அனுமான் சிலை இருக்கும். அவரை நம்ம கும்பிடுவோம். எதுக்கு? அவர் எதை வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய ஒரு சிரஞ்சீவியான சாமி அப்படின்னு. அவருக்கே அவருடைய சக்தி தெரியாதான். ராமாயண காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. சீதா தேவிய ராவணன் இருக்கார் இல்லையா, அவர் மகாராஜா அவர் கடத்தி கொண்டு போய் இலங்கையில வச்ச உடனே ராமர் போருக்கு போறாங்க. 14 வருஷம் வனவாசம் முடிந்து அவங்க போருக்கு அங்க போறாங்க. அவருடைய மனைவி சீதா தேவியை மீட்டு வருவதற்காக ஸ்ரீலங்கா இலங்கைக்கு போறாங்க. அந்த கடல்ல பாலம் அமைச்சு போறாங்க. அப்ப போயிட்டு சண்டை பயங்கரமா நடக்குது. ராமர் அவருடைய படைக்கும், ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய படைக்கும், இந்த ராவணனுடைய படைக்கும் பயங்கர சண்டை நடக்குது. அப்ப லக்ஷ்மணர், அந்த இந்திரஜித்ன்றவங்க ராவணனுடைய பையன், அவன் ஒரு பெரிய மேஜிக், ஒரு பானத்தை விட்டு எல்லாரையும் மயக்க அடைய வச்சிடறான். எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுல லக்ஷ்மணரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்ப எப்படி அவங்கள காப்பாத்துறது, எப்படி அவங்களை எழுப்புறதுன்னு தெரியல. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய அந்த இமயமலை பக்கத்துல ஒரு மலை இருக்குது, சஞ்சீவினி மலை, அதுல நிறைய மருந்து தாவரங்கள் இருக்கு. அந்த மருந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போட்டா இவங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்துருவாங்க, சண்டையை தொடரலான்றாங்க. யார் போறது? இங்க இருக்கிறது எங்க? இந்த இலங்கை. அந்த பக்கம் இமயமலை அவ்வளவு தூரத்துல இருக்கு. யார் போக முடியும் ஒரே இரவுலன்னா? அதுக்கு ஒரே ஒரு தகுதியான நபர் ஆஞ்சநேயர் தான். சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, அவரே கேக்குறாங்க, ஐயோ ஆஞ்சநேயா நீ தான் போகணும், பறந்து போய் அந்த மலையை தூக்கின் வா அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு முடியாது, என்னால என்ன பண்றது, எனக்கு அந்த அளவுக்குலாம் சக்தி இருக்கான்னு தெரியலன்னு சொல்றாரு. அப்புறம் இல்ல உன்னாலதான் முடியும்னோடனே ஆஞ்சநேயர் அதே போல ஒரே நாள்ல பறந்து போய் அந்த மரத்தை எடுத்துன்னு வரதுக்கு மலையே தூக்கிட்டு வந்து வச்சாரு. அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த சஞ்சீவினி மூலிகையை எடுத்து அந்த ராமர் அவருடைய படைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மயக்கத்துல இருந்து எல்லாரும் எழுது அடுத்த நாள் போர்ல எல்லாரும் ராவணனை வீழ்த்தி சீதாதேவியை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்பனா ஆஞ்சநேயருக்கு அவருடைய சக்தி தெரியல, இன்னொருத்தர் சொல்லிதான் தெரியுது. அதே போலதான் மகளிரும், உங்களுடைய சக்தி உங்களுக்கே தெரியாது. என்னைக்கு வருது உங்களுக்கு சக்தி? பயங்கரமான பவர் எலெக்ஷன் அன்னைக்கு வருதா இல்லையா? அன்னைக்கு நீங்க அதை ஒழுங்கா உபயோகப்படுத்தணும். நீங்க அதை ஒழுங்காக அந்த சக்தியை உபயோகப்படுத்தினீங்கன்னா அடுத்த 5 வருடங்கள் உங்கள் பிள்ளையும் உங்க மகளும் உங்க பேச்ச கேட்பாங்க. இல்லனா என்ன ஆகும்? மத்தவங்களாம் உங்களை கீழே போட்டு மெதிச்சு எழுந்துக்க விடாம பண்ணிடுவாங்க. அதானே? அந்த ஒரே ஒரு நாள் தேர்தல் அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சக்தியை காண்பித்தீர்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஒழுங்கா காமிச்சிங்கன்னா
நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த 5 வருஷம் உங்க தலையெழுத்தும் பிள்ளைகள் தலையெழுத்தும் நல்லா இருக்கும். தவறானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன ஆகும்? இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து வைப்பாங்க, இன்னும் 10 ஃபேக்டரிய உத்திரமேரூர்ல திறந்துருவாங்க. அதோட நம்ம பிள்ளைங்களை மறந்துட வேண்டியதுதான். மறந்துடணுமா இல்லையா? போதை பழக்கம், கஞ்சா பழக்கம், மது பழக்கம், எல்லா கெட்ட பழக்கமும் பசங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இப்ப வீட்டுல என்ன பெரியவங்க குடிச்சிட்டு இருந்தாங்களா, அப்புறம் கணவர் கொஞ்சம் பேர் குடிக்கிறாங்க, கூட பிறந்தவங்க கொஞ்சம் பேரு, எல்லார் வீட்லயும் எப்படி இருக்குது? குடிக்கிறாங்களா குடிக்கலையா? குடிக்கிறாங்க. பிள்ளைங்க கொஞ்சம் பேர் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்ப பேர குழந்தைங்க அதெல்லாம் கிடையாது, ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருக்கிறாங்க. இந்த கஞ்சாவோ அபினோ இந்த போதை பாக்கு பழக்கம் வந்தா பசங்களும் போதைக்கு அடிமையாயிடுவாங்க. அப்ப பேர குழந்தைங்களையாவது காப்பாற்ற வேண்டுமா இல்லையா? நம்ம பிள்ளைங்களையாவது காப்பாற்றணும். பெரியவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க கதையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவங்க அடிமையாகி விட்டார்கள். தமிழ்நாட்டுல பாதி பேர் அடிமை ஆயிட்டாங்க. அதனால்தான் ஒரு நாளைக்கு 5.5 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்துல மட்டும் வைன் ஷாப்புக்கு போகுது. அதனால குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு நேரம் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா? உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியவில்லை, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.